உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியால் பலவித பாதிப்புகளை அடைஞ்சி பல இழப்புகளையும் சந்தித்து மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் கடின உழைப்பால் எத்தனையோ விஷயங்களை எதிர்கொண்டு இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் முழுமை அடையாமல் ட்ராப் ஆகுது. 99% கிளிக் ஆகுது, பட் லாஸ்ட் 1% அது பிரேக் ஆகுதுன்ற ஒரு மன அழுத்தம். உங்களோட இருந்தவங்க, உங்களை பார்த்து செயல்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நிறைய சிரமங்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க. இது மாறுமா? இந்த சனி பகவானுடைய பாதிப்புகள் தீருமா? இந்த தாக்கத்தை எப்படி குறைக்கிறது? எந்த கோயிலுக்கு போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்கில் வந்த மாதிரி உங்கள் ராசியினுடைய அதிபதியே உச்ச குருவா 5ல் போய் நிற்கிறதே மிகச்சிறந்த அதிர்ஷ்டமாக ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சனி பகவான் அது ஏதாவது ஒருத்தில் ட்ரா பண்ணிவிடுவாரே, இவரால் இந்த ஜென்ம சனினால் எதுக்கும் வழி இல்லாமல் அப்படியே நம்மளை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அந்த குரு பகவான் உச்ச குருவை மாறி அழகாக அப்படியே தன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை பார்க்குறாருங்க. அப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல சனியினுடைய தாக்கம் அப்படியே குறையுது. அப்படி குறையும் போது என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உண்டான அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் பாதிப்புகள், அந்த இன்னல்கள், அந்த தடைகள், அந்த உக்கிரமான மன அழுத்தங்கள், படுத்த தூக்கமில்லாத அளவுக்கு யோசனைகள், உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்கள்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை, இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கிடும். இதெல்லாம் ஆஃப் ஆகிடும், அப்படியே ஆஃப் ஆகும். அது நல்லா தெரியும். ஆப்பாகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பீடே வேறு மாதிரி இருக்கும். இத்தனை நாள் ரொம்ப ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய செயல், உங்களுடைய மைண்டு கிளாரிட்டி எல்லாமே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, உங்களோட பிறந்தவங்க, உங்களுடைய தாய் தந்தை உறவினர் உற்றார் எல்லாமே பார்த்து உங்ககிட்ட அப்படியே சேஞ்சஸ் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த லெவலுக்கு இருக்க போகுது. இந்த ஜென்ம சனியால் ஓப்பனாக சொல்லணுன்னா, மீனராசி அன்பர்கள் இழந்தது பல. அதுலேயும் வேலையை இழந்து தவிச்சவங்க பல பேர். இருந்த வேலையில் குடைச்சல்களும் பிரச்சனைகளும், சமாளிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளும், உங்களையே மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் யதார்த்தமாக உண்மையாக நட்புக்கு அடையாளமாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களோட சும்மா நம்ப வச்சு பேசி பல வேலைகள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு உங்கள் வேலை இல்லாதது பொல்லாததும் சொல்லி உங்களை அந்த இடத்த விட்டே தூக்கணும். அது நீங்களே உங்கள் தன்மானத்தை சீண்டினா வெளியே போயிடுவீங்க அப்படின்னு நினச்சி செயல்பட்டவங்க. அப்போது அப்பேற்பட்டவங்களுக்கு எதிரில் பதிலடி கொடுக்கணும், ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிங்க இல்லையா? அந்த ரீஎன்ட்ரி இப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த 150 நாட்கள் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்குது. 150 நாட்கள் இருக்க போகுது. இது உங்கள் காலம். இந்த காலத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த காலத்தை பெரிய லெவலில் நீங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது உங்கள் லைஃப்பில் ஒரு மைல்கல்லாம் நிற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. தொழில் ரீதியில் எடுத்து அதிலேயே போட்டு எவ்வளவோ பண்ணீங்க. உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க பிரகாசமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் மீண்டும் கடன் வாங்குற மாதிரியே இருக்குது. கடன்னா சும்மா இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நான் இருந்ததே இல்லை, ஆனால் இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் பார்த்தா ஜஸ்ட் சாதாரணமாக ஆரம்பிச்சது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த தீரா கடன், மீளா கடன்லேருந்து மீள முடியுமா, தீருமா அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது தீரப்போகுதுங்க, கண்டிப்பாக தீரப்போகுது. அந்த அதிர்ஷ்டம், 5ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம். அந்த இடத்துல அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. நான் சொல்கிறது குறித்து வச்சுக்கிங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. அது உங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஜாக்பாட் அடிக்கலாம், என்ன வேணாலும் இங்கே நடக்கலாங்க. அது சொல்ல முடியாது. ஆனால் இருக்குது அதிர்ஷ்டம். அது இந்த 3ல் 1 தொழில் ரீதியிலையும் இருக்கும், இல்லை சடனாக அடிக்கிறதா இருக்கும், இல்லை உங்களுக்கு வேலை ரீதியில் ப்ரமோஷன் பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சாதாரணமாக எடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட் உங்களுடைய நட்புகளால் உங்களை அப்படியே கொண்டு போய் வேறு எங்கேயோ
ஒரு பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. எதையும் அலட்சியமாக தவற விட்டுறாதீங்க. குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் இலக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். கலைத்துறை, அது எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு முத்திரையை பதிக்க போகிறீங்க. அதுலேயும் அரசு உத்தியோக ரீதியில், அதுவும் கல்வித்துறை ரீதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. ஆல்ரெடி ஏற்கனவே சில பழிகளை சுமந்து நீங்கள் நல்லதை நினச்சி செய்ய போய் வீண் பழிகளுக்கு ஆளாகி இத்தனை வருஷம் நேர்மையாக இருந்து இன்றைக்கி ஒரு நீங்கள் ஒரு லஞ்சம் வாங்கினீங்க, அது பண்ணிங்க, இது பண்ணிங்கன்னு தேவையில்லாத ஒரு சில பாதிப்புகள் மற்றவங்க செய்த சூழ்ச்சிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரே குடும்பத்தில் இருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ முடியாத ஒரு நிலைமை. நீங்கள் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் அவங்க சைடில் இருக்கிற சொந்த பந்தமோ இல்லை இவங்க சைடில் இருக்கிற சொந்த பந்தமோ உங்களை நிம்மதியாக வாழ விடாத அளவுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் குடைச்சல்கள் கொடுத்து அவங்க வேலையே எப்படி இருக்கும்னா உங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை காயப்படுத்துறதுக்காகவும் உங்களை ஏதாவது ஒருத்தர் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவுமே அவங்க வந்துக்கிட்டு போயிட்டுருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீரத்துக்குண்டான அவங்கள புரிஞ்சு இதுக்கு மேல் நாம் இப்படி தான் வாழணும், நாம் இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு முடிவெடுத்து நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் திருமண முயற்சிகள் நீண்ட நாள் தடைகளோடு இருந்திருக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் வயதும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, பட் வாழ்க்கையும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த குழப்பம் தீர்வுக்கு வரும். நீங்கள் இப்போ மூவ் பண்ணுங்க. திருமணம் உடனடியாக கை கொடுக்க போகுது. அதே போல் பெற்ற பிள்ளைகளினுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட் இல்லையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும். அது இப்போ இதுக்கு மேலே அவங்க நல்ல உங்களுக்கு பக்கபலமாக நின்று செயல்பட போகிறாங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் 12ஆம் அதிபதியும் இந்த சனி பகவான் தான் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இறங்கி செயல்படக்கூடிய ஒரு காலம். பெரிய லெவலில் உங்களை சுற்றி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிது. அது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த உச்ச குருவால் பெரிய லெவலில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு அடைய போகுது. மனசில் வச்சு செயல்படுங்க. இஷ்டப்பட்டவங்க விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அவங்க உங்களை மீண்டும் விலகி போனவங்க தேடி நிற்கக்கூடிய ஒரு அற்புத காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு அழகான பிள்ளைகளை பெற்று ஆளாக்கி இன்றைக்கி அவங்களுக்கு கல்வியில் இருந்து நல்ல வேலை வரைக்குமே ஒரு தரமான நிலையில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குண்டான திருமண முயற்சிகள் மட்டும் கைக்கூடி வர மாட்டேங்குது. எல்லா தகுதி இருந்து ரிஜெக்ட் ஆகுது. என்னன்னே தெரியலையே அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கண்டிப்பாக இப்போ மூவ் பண்ணுங்கள். அருமையான நிலையில் தரமான வாய்ப்பு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு இப்போ கிளிக் ஆக போகுது. இந்த குரு உச்ச குரு பார்வையால் உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு. அதை மனசில் வச்சுக்கிங்க. அதுலேயும் உங்களுடைய லாபஸ்தானத்தை 180 டிகிரியில் பார்க்குறாங்க. பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் எந்த தொழிலை வேணாலும் தொடங்கலாம். எதில் வேணாலும் பெரிய லெவலில் நீங்கள் இறங்கி செயல்படலாம். இடமாற்றங்கள், இந்த வேலையை எனக்கு ரொம்ப நீண்ட நாளாக கஷ்டப்படுறேன், பட் ரெஸ்பெக்ட் இல்லை, பெரிய லெவலில் வளர்ச்சி இல்லை, இடமாற்றங்கள் உண்டாகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அதே சமயம் ஒரு இடத்த மாற்றுறீங்கன்னா அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாற்றுங்க, மறந்துடாதீங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் அனுகூலமாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்தில் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், வீடு கட்டுங்க. பூமி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைச்சதுன்னா யோசிக்கவே வேண்டாம், வாங்குங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த குரு பார்வையால் உங்களுக்கு கிடைக்கும், அது வாங்கலாம். பட் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து ஒன்ஸ் திசாபுத்தியும் பார்த்து முடிவு எடுத்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரப்போகுது. பரிபூர்ணமாக உங்களை விட்டு விலகப் போகுது. நீண்ட நாள் மருத்துவ செலவுகளும் குடும்பத்தில் தேவையில்லாத விரைய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வந்துடும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லணுன்னா
நீங்கள் நம்பி கொடுத்த பணம் கைவந்து சேரலையன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேரும். இவங்க நல்லவங்க, நமக்கு வேண்டியவங்க, நம்மளை எதிர்பார்க்குறாங்கன்ட்டு நிறைய முறை பணமும் கொடுத்து அவங்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்பீங்க. கடைசியில் அவங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம உங்களை ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டு போய் நின்று இருப்பாங்க. அவங்க மீண்டும் மனம் மாறி மீண்டும் உங்களோட வந்து இணையறதுக்கு உண்டான காலமும் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பிரிஞ்சவங்க இணையிறதும் சரி, விட்ட வாய்ப்புகளை மீண்டும் பிடிக்கிறதுலையும் சரி, டவுன் ஆன தொழிலை ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் சரி, உச்ச குருவால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நடக்க போகுது. அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்களும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, பெரிய லெவலில் அவார்டு வாங்குவீங்க, பெரிய பெரிய சாதனைகளை படைப்பீங்க. பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் இந்த 150 நாட்கள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு போகுது. அதனால் தயாராக இருங்க, தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க, போல்டாக இறங்கி செயல்படுங்க. இந்த காலகட்டங்களை ஒரு செகண்டை கூட வீணாக்காமல் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய லெவலில் மாற்றங்களை உண்டாக்கிடும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இந்த குரு பகவானும் சனி பகவானும் இருந்துட்டால் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருவாங்க. அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து ஒரு முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க. அது பெரிய லெவலில் 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.